ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். மார்த்தாள், மரியாள் லாசருவினுடைய குடும்பத்திலே ஆண் பிள்ளையான லாசரு மரித்து போய்விடுகிறான். இப்பொழுது சகோதரிகள் 2 பேரும் கலங்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவன் வியாதிப்பட்ட பொழுதே இயேசுவுக்கு சொல்லி அனுப்பியும் இயேசு கால தாமதமாக அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவர் வந்திருக்கிறார். இந்த குடும்பத்திலே அவர்கள் இயேசுவை நேசித்த ஒரு குடும்பம், இயேசுவும் இந்த குடும்பத்தை நேசித்தது. ஆனால் இப்பொழுது இயேசு அற்புதத்தை செய்யும்படியாக, லாசருவை உயிரோடே எழுப்பும்படியாக அவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ஆனால் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்ன பொழுது மார்த்தாள் கூறினால், இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே ஆண்டவரே, என் சகோதரன் மரித்து விட்டான், என் சகோதரன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது, இப்பொழுது வந்து கல்லை எடுத்து போட சொல்லுகிறீர்களே என்று சொல்லி அவள் கேட்கும் பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த செப்டம்பர் மாதத்திலும் தேவன் நம்மை பார்த்து கூறுகிற வார்த்தையும் இதுதான். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இந்த மாதத்திலே அநேக காரியங்களை நம்முடைய கண்கள் காணும்படியாக தேவன் செய்வார். மீகா 7:15 வாசிக்கிறோம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் தேவனை விசுவாசிக்க அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணுவோம். எப்படி அவர் மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், யோவான் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதாவது இந்த மாதத்திலே நீங்களும் நானும் விசுவாசிக்க கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமை வெளிப்படக்கூடிய அளவிலே அங்கே தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி, தேவனுடைய வசனத்தை கேட்க 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 நமக்குள்ளாக விசுவாசம் பெருகும். நமக்குள்ளாக விசுவாசம் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையான செயல்கள், அற்புதமான செயல்கள் நடைபெறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த மாதத்திலும் தேவன் நம்முடைய கண்களை காணப்போகிற காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்து அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார் என்று சொன்னால், இதே இந்த லாசருவினுடைய சம்பவத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், மரித்து நாற்றமெடுத்து 4 நாள் ஆன சரீரத்தை உயிர்ப்பித்து முன்னாலே கொண்டு வந்தார். விசுவாசிக்க கூடுமானால் அவளுடைய கண்கள் காணும் என்று ஆண்டவர் சொன்னதை போல அவர்கள் எல்லாரும் காணும்படியாக லாசருவை கர்த்தர் உயிரோடே கொண்டு வந்து நிறுத்தினார். இதுதான் தேவனுடைய மகிமை. இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போயிருக்கிற காரியங்கள், முடித்து விட்ட காரியங்கள், இனி கிடைக்கவே கிடைக்காது என்கிற காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை, அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை விசுவாசம். எந்த அளவு நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்களோ அந்த அளவு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். லாசருவின் வாழ்க்கை முடிந்து விட்டது. லாசரு கல்லறைக்குள்ளே போய் கல்லறையின் வாசலிலே கல்லும் வைக்கப்பட்டாயிற்று. இனி அவன் வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இயேசு அவனை வெளியே கொண்டு வந்தார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையின் வழியாக போய்கொண்டு இனி என் கையை விட்டு போய்விட்டது, முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான் என்று இருக்கிற காரியங்களிலே தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையானது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. 2வதாக நம்முடைய கண்கள் எதை காண போகிறது? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். இந்த இடத்திலே
சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் முற்றுகை போட்டுவிட்டான். ஒருவராலும் உள்ளே வர முடியவில்லை, ஒருவராலும் வெளியே போக முடியவில்லை. உள்ளே மாட்டிக்கொண்ட ஜனம் பஞ்சத்தினாலே சாகிறது. பஞ்சம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பஞ்சமாம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தால், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கிற அளவு. அதையும் தாண்டி நீங்கள் 27வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு ஒரு கொடிய பஞ்சத்திலே உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். வெளியே போனால் சீரியாவின் ராஜா கொன்று போட்டு விடுவான். உள்ளே ஒன்றுமே இல்லை, பஞ்சத்தினாலே சாக வேண்டிய நிலைமை. இப்பொழுது இவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நாளை இந்நேரத்திலே இப்படியாக பஞ்சம் நீக்கப்பட்டு மிக குறைந்த விலைக்கு கோதுமை மா விற்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதை கேட்ட ராஜாவின் பிரதானி சொல்லுகிறான், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று சொல்லி கேட்டான். அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்பொழுது எலிசா சொல்கிறார், நீ அதை காண்பாய், உன்னுடைய கண்களினாலே காண்பாய். நீ விசுவாசிக்காதபடி அவ்விசுவாசத்தாலே பேசினபடியால் அதிலே புசிக்க மாட்டாய் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நமக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமான கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஒரே நாளிலே அவைகளை தலை கீழாக மாற்ற தேவன் வல்லவர். நேற்று வரைக்கும் கொடிய பஞ்சம், ஆனால் இன்றைக்கோ மிக குறைந்த விலையிலே பொருட்கள் விற்கப்படுகிறது. அநேக ஆசீர்வாதங்களை அந்த ஜனங்கள் அவர்கள் காண்கிறார்கள். இது எப்படி சம்பவித்தது? நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், வெளியிலே போய் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறதற்கு கூட அந்த நாட்களிலே சரியான வாகன வசதிகள் இல்லாத ஒரு காலம். குறைந்தது ஒரு பட்டணத்துக்கு போஷிப்பான ஆகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு 2-3 நாட்களாவது தேவைப்படும். ஆனால் ஒரே நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றிவிட்டது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலே நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய சூழ்நிலைகளை ஒரே நாளிலே ஒரே இரவிலே தலைகீழாக மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று சொல்லி அங்கே மோசேக்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு பல முறை கர்த்தருடைய வார்த்தை வந்தும் நீங்கள் அவிசுவாசமாய் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த வார்த்தையின்படி எப்படி நடக்கும்? என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும்? இது மாற வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஒரே நாளிலே, ஒரே நிமிஷத்திலே, ஒரே இமைப்பொழுதிலே, ஒரே இரவிலே உங்களுடைய சூழ்நிலைகள் முற்றிலும் மாற்றப்பட்டு நீங்கள் அறியாத நினையாத ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்ததாக, இந்த மாதத்திலே தேவன் நம்முடைய கண்களை காணும்படி எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பார். பேதுருவினிடத்திலே வரிப்பணம் வாங்குகிறவர்கள் வந்து வரிப்பணத்தை கேட்கிறார்கள். பேதுரு அமைதியாக அவன் வீட்டிற்குள்ளே வரும்பொழுதே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, நீ போய் அந்த மீனை பிடித்து அதனுடைய வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணம் கிடைக்கும், நீ எனக்காகவும் உனக்காகவும் வரி செலுத்து என்றார். அப்படி என்றால் என்ன? இந்த மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு போஷிப்பை கட்டளையிட போகிறார், ஒரு பராமரிப்பை கட்டளையிட போகிறார். நம்முடைய தேவையை அவர் ஆச்சரியமான விதத்திலே அவர் சந்திக்க போகிறார்.
எப்படி சந்திக்க போகிறார்? அது அப்படியே நம்ப வேண்டும். பேதுரு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கல. என்ன ஆண்டவரே, ஒரு பணத்திற்காக என்னை கடலுக்கு அனுப்புகிறீர்களே, அதுவும் வலை போடாதபடிக்கு தூண்டில் போட சொல்லுகிறீர்களே, நான் எவ்வளவு நேரம் படகிலே உட்கார்ந்து கொண்டிருப்பது, எப்பொழுது என் தூண்டிலே மீன் சிக்கும்? இதையெல்லாம் அவன் கேட்கல. இயேசு சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே நம்பினான். அப்படியே அவன் கடலுக்கு போனான். அப்படியே அவன் மீனை பிடித்தான். அவனுடைய கண்கள் வெள்ளிப்பணத்தை கண்டது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய போஷிப்பு எங்கிருந்து வரும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த மாதத்தில் எனக்கு இவ்வளவு தேவை இருக்கிறதே, இவ்வளவு கடன் இருக்கிறதே, எப்படி நான் இதை சமாளிக்க போகிறேன், எப்படி நான் இதை மேற்கொள்ள போகிறேன், எனக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆழத்தில் இருந்தும் கூட, தண்ணீருக்கு அடியிலிருந்தும் கூட ஆசீர்வாதத்தை, உன் தேவையை சந்திக்க தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுடைய தேவை ஆச்சரியமான விதத்திலே தேவன் சந்திக்கிறது மாத்திரமல்ல, உங்களை பராமரித்து போஷிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலே அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் நமக்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசம் கேள்வி கேட்கவே கேட்காது. அந்த விசுவாசம் சகரியாவை போல இது எப்படி ஆகும், நான் கிழவனா இருக்கிறேனே என்று கேட்டது போல அது சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்புவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய கரம் உங்களை இந்த மாதத்திலே நடத்துவதை, ஆச்சரியமான விதத்தில் நடத்துவதை காண்பீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்ததாக 128 சங்கீதம் 6 வசனம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய். ஆண்டவர் நம்மை காண செய்வார். எப்படி காண செய்கிறாராம்? இன்றைக்குள்ள காலகட்டத்திலே அநேகர் வியாதி படுக்கையிலே சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள். ஐயோ, என்னுடைய ஆயுசு பாதியிலேயே முடிந்து விடுமோ, எனக்கு வந்திருக்கிற வியாதி இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியாக காணப்படுகிறேன், இந்த வியாதியை நான் எப்படி மேற்கொள்ளுவது என்று சொல்லி பயத்தோடு திகிலோடு கூட இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உன்னுடைய வியாதி உன்னை அழிப்பதற்கோ உன்னை நிர்மூலமாக்குவதற்கோ அல்ல. இந்த வியாதியின் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. உங்களுடைய வியாதிகள் நீங்குகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரம் என்ன செய்ய போகிறது? சர்வாங்க சுகத்தை கொடுத்து ஜெனரேஷன் பை ஜெனரேஷன், தலைமுறை தலைமுறையாக வருகிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்கள் காணும்படி செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போனீர்களோ, ஐயோ என்னுடைய வியாதி இப்படிப்பட்ட கொடூரமான ரிசல்ட் வந்துவிட்டதே என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். தேவன் உங்களுக்கு இருக்கிற இந்த காரியத்தை மாற்றி, இந்த வியாதியை மாற்றி சுகத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய கண்கள் தலைமுறைகளை காணும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக தேவன் எதை நாம் காணும்படி செய்ய போகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 50வது வசனத்திலே ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நாத்தான் வேலே, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை அறிவேன். அப்படி என்றால் என்ன? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை கர்த்தருக்கு தெரியும். தனிப்பட்ட விதத்தில் நீ படுகிற பிரயாசங்கள் கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். தனி ஜெபத்தை பார்க்கிறார். எத்தனையோ விசை, எத்தனையோ பாடுகளின் மத்தியிலே நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனையோ மனதிலே வேதனைகள், சரீரத்திலே பலவீனங்கள், பண பற்றாக்குறை, இவைகளின் மத்தியிலும் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார். இந்த மாதம் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களுடைய ஊழியத்திலே தேவன் பெரிதானவைகளை செய்வார். பலத்த அடையாளங்களை, அற்புதங்களை செய்வார். யாத்ராகமம் 34:10 சொல்லுகிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். தேவனுடைய வல்லமை உங்கள் மூலம் வெளிப்பட போகிறது. ஆண்டவர் உங்களை கொண்டு
பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை விசுவாசம். இந்த மாதம் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் மரித்து போயிருக்கிற காரியங்களை தேவன் உயிர்ப்பித்து உங்கள் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், இந்த சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் இருந்தாலும் தேவன் சூழ்நிலையை மாற்றுவார். ஒருவேளை உங்களுடைய தேவை பெரிதாக இருக்கலாம். இந்த மாதத்திலே இதை எப்படி நடத்தப் போகிறேன், எப்படி முடிக்கப் போகிறேன் என்று சொல்லி எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய போஷிப்பின் கரம், தேவனுடைய பராமரிப்பின் கரம் ஆழத்திலிருந்தும் கூட உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த மாதத்திலே பெரிதானவளை காணும்படி, தலைமுறைகளை காணும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் அவர் வார்த்தையின்படியே நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையை அதிகரியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எப்படி உங்கள் கண்கள் அற்புதங்களை கண்டு, அதிசயங்களை கண்டு, கர்த்தரை துதிக்கும்படியான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.